வணக்கம் அன்புறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். என்னுடைய காணொளி பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்புறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்க சம்பளம் எப்படி இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு சுவையான ஒரு பால் சோறு தான் செய்ய போகிறேன் காலை உணவுக்கு. ரொம்ப நாள் ஆயிட்டுது பால் சோறு சாப்பிட்டு, அப்போ சாப்பிடணும் போல் இருந்தது. இன்றைக்கு பால் சோறு செய்திருக்கிறேன் காலமாக சாப்பாட்டுக்கு. வாங்க நான் சிம்பிளாக எப்படி செய்திருக்கிறேன்னு பார்ப்போம். வெள்ளரிசி எடுத்திருக்கிறேன் 2 சுண்டு சுத்தமாக கழுவி போட்டு அதில் உப்பும் சேர்த்து 2ஆம் பால் சேர்த்து நாங்கள் அதை வேக வைப்போம். நல்லா வெந்து நல்லா சோறு குழஞ்சி வர வேணும். பாலையும் சேர்த்து இப்போ நாங்கள் அடுப்பில் வைப்போம். எல்லாருக்குமே தெரியும் தான் பால் சோறு செய்கிறதுக்கு இல்லையா? இன்றைக்கு செய்த காலை உணவு இது. அப்போ அது ஒரு குட்டி காணொளியாக நான் பதிவிடுறேன். யாருக்கெல்லாம் பிடிக்கும் பால் சோறு? பாருங்கள் இப்போ கொதிக்க வச்சாச்சு. இப்போ சோறு நல்லா குழஞ்சி வந்துட்டுது. குழஞ்சி வந்தோடனே முதல் பால் தேங்காய் பாலை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். தேங்காய் பால் கூட போட்டால் தான் பால் சோறும் நல்ல சுவையாக இருக்கும். தண்ணியில் வேக வச்சா டேஸ்ட் குறையும். இதை நாங்கள் பால்லையே வேக வச்சோம்னு சொன்னால் நல்ல சுவையாக இருக்கும். ஒரு 2 ஏலக்காவும் சேர்த்து 2 3 ஏலக்காவும் சேர்த்து நான் அதை அவிய வச்சுருக்கேன்னு பாருங்கள். நல்லா வெந்து குழஞ்சி வந்துட்டுது. இப்போ நான் அந்த பால் சோறு எடுத்து தட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன் இதை வெட்டி எடுக்கிறதுக்காக. பால் சோறு இப்படி போட்டு வெட்டி எடுத்து கட்டை சம்பளோடு சாப்பிடத்தான் நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள் இதை இப்போ நாங்கள் ஒரு துண்டுகளாக வெட்டி எடுப்போம். இங்கே நான் சம்பல் செய்ய போகிறேன். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதோட கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுருக்குறேன். வதங்கின பிறகு 3 டீஸ்பூன் சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துருக்குறேன். அதோட மாசித்தூள் இடித்த மாசித்தூளும் சேர்த்துருக்குறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல சிகப்பு கலரில் இருக்குது. இப்போ இந்த பால் சோறோட இந்த கட்டை சம்பளை வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பிடிச்சிருந்தா இப்படி ஒரு தடவை சம்பல் செய்து பால் சோறோடு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். சம்பளை பார்க்கவே சம்பல் பலன்னு இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. தான் எங்களுடைய காலம சாப்பாடு. பால் சோறு பிடிச்சிருந்தா காணொளி பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே. மீண்டும் இன்னொரு காணொளியோடு உங்கள் பானு. நன்றி உறவுகளே.